வணிகத்துக்காக வந்த ஆங்கிலேயர்கள் இங்கே இருந்து அரசியல் சூழ்நிலையில் அதில் தலையிட்டு முதலில் வரி வசூல் செய்யும் உரிமை என்ற வகையில் தலையிட்டனர். சிலர் கப்பல் செலுத்தி சமாதானம் செய்து கொண்டது அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தியது. ஆன போதும் அங்கங்கே பலமான எதிர்ப்பு குரல் சுதந்திர உறவில் அன்றே ஒலிக்க ஆரம்பித்தது. வானம் பொழிகிறது, பூமி வெல்கிறது, உனக்கென கொடுக்க வேண்டும் கிஸ்தி என வீர முழக்கமிட்ட பலமான எதிர்ப்பு காட்டிய போரிட்டு இறுதியில் தூக்கு மேடை முத்தமிட்ட சமயத்தில் காட்டிய வீரபாண்டி கட்டபொம்மன் என்ற அழியாத பெயரில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முதலிடம் பெறுகிறது எனலாம். தமிழ்நாட்டு சிங்கம் என அவரை வர்ணிப்பதில் தவறு எதுவும் இல்லை. அவரது வரலாறு ஒரு வீர வரலாறு.